வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்திலையும் சரி, இந்த வாழ்க்கையிலையும் சரி, மனிதர்களாகிய நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க, 6ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் வந்தப்போ, நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, நம்ம பெரிய ஆள், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு வேலை இருக்குது, நமக்கு குடும்பம் இருக்குது, சுய அறிவு இருக்குது, தாங்கிற அகங்காரம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டுட்டு, அதுக்கு வர துன்பத்துக்கு மற்றவங்க மேலே குறை சொல்லிவிட்டு, இன்பத்துக்கெல்லாம் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு, அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து பிறவி பிறந்து இன்றைக்கி ரைட் நவ் இருக்கோம். இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ போகுதுன்னு தெரியாது, அது பேலன்ஸ் தெரியாது. ரைட்டா? உங்கள்கிட்ட இப்போ அக்கௌண்ட்டில் ஒரு 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 அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சேமிக்கணும், எவ்வளோத்துக்கு நம்ம கடன் வாங்கலாம், எவ்வளோ கடன் இல்லாமல் இருக்கலாம், எவ்வளோத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அந்த பணம் இருப்பை வச்சு தெரியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த கர்மாவோட இருப்பு என்னன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதுக்கு எதிராக செய்ய முடியும். அது ஏன் இறைவன் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும் தானே. அப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் இங்கே உள்ளதை நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்து போகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் மறைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் மறைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஜாஸ்தியாகவும், முக்காலம் உணர்ந்த தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வழிநடத்தி போகணும், நீங்கள் ரொம்ப கிளம்பி போயிட்டா என்னவா செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்யூஷனே இல்லைங்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் என்லைட்மெண்ட் ஆறீங்க அப்படின்னா அதுக்கும் ஓகே. ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே முக்தினா ஏதோ ஒரு பொருள் கிடையாது, ஏதோ நீங்கள் தேடி போய் அலையிறது கிடையாது. நீங்கள் இயல்பாக இந்த ப்ரெசண்ட்டில் வாழ்ந்து போகிறது தான் முக்தி. அது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, எத்தனையோ பிறவி கடந்தால் தான் முக்தி, கடைசி பிறவி முக்தி, அதுக்கப்புறம் அப்படி செஞ்சால் முக்தி, இப்படி செஞ்சால் முக்தி, அன்னதானம் பண்ணணும், இந்த தானங்கள் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், மனிதர்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணும், கருணையாக நடந்துக்கணும், பாசமாக நடந்துக்கணும், வள்ளலார் மாதிரி வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வான்னா பண்ணணும், நான்வெஜ் விடணும், இந்த மாதிரி சில திட்டங்களும் வரைமுறைகளும் நம்ம போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டோங்கிறது தான் உண்மை. ஆனால் அப்படி எதுவுமே இல்லைங்கிறது தான் சத்தியமான உண்மை. இங்கே உண்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, பொய்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையை மாற்றிக்கிட்டீங்க, உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி பொய்யின்னு மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான். எனக்குன்னு உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு பொய்யாக இருக்கும்போது, உங்களுக்கு பொய்யாக இருக்கிறது எனக்கு உண்மையாக இருக்கும்போது, எப்படி இங்கே உண்மை பொய்யின்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சுய நலத்துக்காண்டி தான் அவங்க மாற்றிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி இல்லை. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? நான் யார் முதல்ல, உங்களுக்கு என்ன சொல்கிற கருத்து என்னன்னு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா எப்படி யோசிக்கிறது? என்னை முன்ன பின்ன தெரியாது, எனக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நல்லவன், பிடிக்காத பட்சத்தில் நான் பேசினா நான் ஒருத்தமே பிடிச்ச ஒரு லேடி, அப்படி தானே? அப்போது நீங்கள் எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? என்னோடய பின்பலமும் தெரியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியாது. ஆனால் என்னோடய கருத்துக்கு நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி மனிதர்? நான் இந்த மாதிரி நீங்கள் யாருன்னே தெரியாத இடத்துல நான் இப்படி பேசியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் என்ன மாதிரி மனிதர்? ஆனால் நம்மெல்லாம் ஒன்றுங்கிறதுல நான் பேசுகிறேன். உங்களுக்கு புரியும் பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்கன்னா, என்னோடய கருத்தை உங்கள் ஆன்மாவால் உணர்ந்துக்க முடியும். அப்படி உணராத பட்சத்தில் நீங்கள் அறியாமையில் பேசுனீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல கூட என்னை திட்டுறீங்க, என்னை ஹர்ட் பண்ணுறீங்க, என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வளர்ந்துருக்கேன், ஆன்மீகத்தில் பக்குவமாக இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான். மற்றபடி இங்கே பெருசு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிக்காமல் புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இல்லாதது இருக்குதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் சுத்த ஹம்பக். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே எவ்வளோ வீடியோக்கள், எவ்வளோ காணொலிகள், எவ்வளோ ஆன்மா பற்றி படிக்கிறீங்க, மனசை பற்றி படிக்கிறீங்க, அதெல்லாம் குப்பைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்கள் வேலையை உங்கள் ஆனந்தமாக செஞ்சுட்டு இருந்தால் தன்னால் நடக்கும். ஒரு மரம் வச்சுறீங்க, ஒரு மரம் வைக்கிறீங்க, அந்த மரம் வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இயல்பாக இருந்தால் நட்டு வச்சு அது வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி காட்டு மரம் வளர்ந்துட்டு தானே இருக்குது, அதில் பழம் வரத்தானே செய்யுது, அந்த பழம் கீழே விழத்தானே செய்யுது, திரும்ப விதை முதைக்க தானே செய்யுது. அதுக்கு ஏதாவது நான் கர்வம் கொள்ளுதா என்ன? ஆனால் மனிதர்கள் கர்வம் கொள்கிறோம். எனக்கு இவ்வளோ அழகான மனைவி, இவ்வளோ அழகான புருஷன், இவ்வளோ கொடுமை பண்ணுற புருஷன், அழகில்லாத பொண்டாட்டி, அதுக்கப்புறம் பிள்ளைங்க தறிகட்டு அலையுது, எனக்கு அவங்க மாதிரி இல்லை, இவங்க மாதிரி குரல் இல்லை, அவங்க மாதிரி கலர் இல்லை, அவங்க மாதிரி வளர்த்தி இல்லை, குட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், அவங்க 0 சைஸில் இருக்காங்க, இவங்க ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, நான் தத்தியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு குறைகள்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு யாரையோ குறை சொல்கிறோம். அப்போ இங்கே என்னென்னா, என்னென்னு புரிதல் இல்லாதது உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, வாழ்க்கைனா என்னென்னு வாழாமல் இருந்துக்கிட்டு,
வாழ்க்கையை வாழ தான் இங்கே வந்தோங்கிறதே புரியாமல் இருந்துக்கிட்டு, எது வாழ்க்கை அப்படின்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம பேசுகிறதுனால, வாழ்க்கையை பற்றி வாழணும்னு பேசுகிறோம். முதல்ல என்னன்னே தெரியாத போது அதை எப்படி நீங்கள் வாழ முடியும்? உண்மைன்னு ஒன்று இருக்குது. நான் பொய்யே பேச மாட்டேன், உண்மையே பேசுவேன், சத்தியமாக வாழ்கிறேன். முதல்ல சத்தியமாக என்னன்னே தெரில, உண்மைன்னா என்னன்னே தெரில, எப்படி வாழ்கிறது? இங்கே இங்கே குண்டலினி சக்தி, நான் சொல்கிற வாசியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னும் பேசுகிற நாடியாக இருக்கட்டும், 21,600 மூச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் சயின்ஸ். இதெல்லாம் வந்து பண்ணது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்களே பாருங்களேன், மாற்றி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இது தவறு இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னொருத்தன் கண்டுபிடிச்சி சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உண்மை நம்பி செத்து போயிடுவோம். அடுத்த நம்பிக்குவோமா? கல்லூரியில் இருக்கும்போது அவர் கருத்தை அவர் சொல்லாமல் ஏற்றுக்காமல் செத்து போயிட்டார். அப்புறம் வந்து உள்ளவங்களும் அதை அப்படின்னு சொல்லி ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவர் திரும்ப வந்து என்னோடது வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி பெருமைப்படுவாரா? அது மாதிரி தான் நீங்கள் இங்கே இருக்க நிழல் உலகத்தை நினச்சி, கனவு உலகத்தை நினச்சி நிஜம்னு நம்பிட்டு வாழ்ந்து போய் செத்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது நிதர்சனம் எதுன்னு சொல்லி அறிவை கொடுத்துருக்காங்களே, அந்த அறிவை எதுக்கு பயன்படுத்தணும்? அதுக்கு பயன்படுத்தணும். 95% நம்ம பயன்படுத்தவே இல்லை. 5% வந்து ஒழுங்காக பயன்படுத்தலை. அதில் ஒழுங்காக பயன்படுத்துகிறோங்கிற பேரில் தவறாக பயன்படுத்திட்டு அதே இருமாப்புலேயும் ஆணவத்துலேயும் அகங்காரத்துலேயும் இருக்கோம். நான் பெரிய ஆள் தெரியுமான்னு. மண்ணுக்குள்ளே எல்லோரும் தான் போகிறோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போயிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வைராக்கியம் அப்படின்னா சுடுகாட்டு வைராக்கியம் மாதிரி தான் இருக்குது. ஒரு இறப்பு வந்து எவ்வளோ டைமுக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் வைராக்கியம் இருக்குது. அந்த அகங்காரம் வந்து அது வரைக்கும் தான் மைல்டாக இருக்குது. மற்றபடி திரும்ப டொங்கின்னு பழைய மாதிரி வந்துடுது. அப்போது இங்கே தப்பை யாரும் சொல்வீங்க? குண்டலினி சக்தி இருக்குது, ஆன்மா இருக்குது, அப்புறம் வந்து ட்வின் ஃப்ளேம் இருக்குது, சோல்மேட் இருக்குது, கார்மிக் சோல் இருக்குது. இதெல்லாம் என்னென்னமோ பேசி நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்ட ஒரு குப்பை. உண்மையாகவே இருக்கட்டும், பொய்யாகவே இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு என்னவோ அதானே. நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, அங்கே வந்து உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லை, ஆனால் ஐஃபோனை பற்றி உங்கள் ஃபோனில் வருது. அப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்க வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே வருது, உலகத்தை பற்றி வருது, யாரோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் குப்பை மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டா என்ன பயன்னு தான் கேட்குறேன் நான். உங்களுக்கு பச்சை கலர் கொடுக்கப்பட்டால் பச்சை கலரோட மட்டும் வாழ்கிறதுக்கு ஏன் நீங்கள் பழகலை? ஏன் 16 கலரை தேடுறீங்க? 7 வண்ணம் இருக்கிறது உண்மைதான், வெள்ளையிலேருந்து உண்மைதான். இந்த அறிவை நீங்கள் தேடி பச்சை கலரில் நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ அதை மறந்துடுறீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். பச்சையை நீங்கள் முழுமை பெற்றால் மட்டும்தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நீங்கள் ஒரே நேரத்தில் 9 வகையான சுவையையும் வாய்க்குள் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சுவையும் உணரல, அதான் பிரச்சனை. உங்கள் கண்ணை வச்சுக்கிட்டு 1000 காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட்டு ஒரு காட்சி, அதுவும் ப்ரெசண்டில் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இதில் யாருன்னு எடுத்துக்கிறது? இங்கே ஒருத்தர் கும்பிட்றாரு, ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இதில் யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்? நிற்கிறவர் வந்து உயர்ந்தவர், கும்பிட்றவர் வந்து தாழ்ந்தவரா? ஆனால் நம்மளை மனிதர்களாக இருக்கும்போது இப்போ இந்த நிற்கிறவர் வந்து தள்ளி போயிட்டாருன்னா, நாம் அந்த இடத்துல போய் நின்னோன்னா நாம் கும்பிடுவோம், அவர் நிற்பார். அப்படி தானே? இங்கே வந்து இதே மாதிரி ரீப்ளேஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து ஆனால் ஒன்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே ஒன்று தானே. அப்போ நிற்கிறவரும் நான் தான், உட்காந்துருக்கிறவரும் நான் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு நான் எதுக்கு வந்து அறிவை சேர்த்துக்கணும், உப்பை சேர்த்துக்கணும்? ஏங்க அப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வாழக்கூடாதுங்கிறத விட நீங்கள் எதை சேர்த்துக்கிங்க, குப்பையை சேர்த்துறீங்களே, இதைத்தான் நான் கட் பண்ணுங்கன்றேன். வேறு ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் அறிவை சேர்த்துறீங்களே, அதை நிறுத்துங்க. நீங்கள் என்னதில் இருக்கீங்களோ, என்ன ப்ரெஷரில் இருக்கீங்களோ அதை மட்டும் உங்கள் கண்ணை கூட கட்டிட்டு அப்படி நீங்கள் எந்த வாழ்வீங்களோ அது மாதிரி வாழுங்க. நீங்கள் எல்லா விஷயம் கேட்கும்போது தான் இவ்வளோ குழப்பம் வருது. எனக்கு வந்து இந்த மாதிரி உணர்வு வருது, இந்த மாதிரி அனுபவம் வருது, இந்த மாதிரி. அப்போ நான் யார்? நான் எந்த நிலைக்கு போயிட்டேன்னா, எந்த மாதிரி எனக்கு அனுபவம் வந்திருக்கே, நான் இதுக்கு என்ன அர்த்தம்? குண்டலி சக்தி எனக்கு ஏறிச்சா? ஆன்மா வெளிப்படைஞ்சிச்சா? நான் ஒரு ட்வின் ஃபிலிம் தானா? நான் வந்து சிவனோட பக்தங்கிறது உண்மைதானா? அவங்க பக்தி அளவுக்கு என் பக்தி இருக்கா? அப்படின்னு வந்த கேள்விகளை நீங்கள் ஒரு ஆன்சர் தேடி போகிற இடத்துல பல்வேறு ஆன்சர் தேடிட்டு அந்த கேள்விக்குள்ளே நீங்கள் பொருத்தி நீங்கள் குழம்பி போகிறீங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது உங்களை வந்து இன்னும் ஒரு ஆழமான ஒரு புதைக்குழுக்களை தள்ளிடும், பாதாளத்தில் தள்ளிடும் தான் என்னோடய கருத்து. சரி, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு லேடியாக இருக்கீங்க, ஒரு ஜென்ஸாக இருக்கீங்க, அதிகபட்சமாக இதை பார்க்குறவங்க அப்படி தான் இருக்கீங்க. இருந்தாலும் அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னென்னா, உங்களுக்குள்ள நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்கிறீங்களோ, என்ன மாதிரி பண்ணுறீங்களோ, அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதை ஆனந்தமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.
உணர்வாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அன்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன், கருணையாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், பாசமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த செயலை அதை அதை வந்து கொடுக்கப்பட்டதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கன்றேன். இனிமேல் எதுவுமே இல்லாததுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்கன்றேன். எதிர்காலம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்றேன்.